நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுப விஜயகுமார். விடாமுயற்சியில் விஸ்வரூப வெற்றி பெறும் விருச்சக ராசி. இந்த 2026 வருஷத்துலங்க டாப் நம்பர் 1 ராசி விருச்சக ராசி. முதல்ல இந்த ராசி நிறைய பேர்த்துக்கு ஜோசி நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. போங்கப்பா மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. ஆனால் 2026 தொடங்கும் காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா அப்படியே மாறுது. ஆகா நல்லா வருதே, டெவலப் ஆகிற மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது. எதெல்லாம் குறை என்று நினைத்திருந்தார்களோ, குறை சொல்லியிருந்தார்களோ அதெல்லாம் மாறி நிறையாக வருகிற காலகட்டம். முதல்ல திருமண யோகம். திருமணம், அதாவது முதிர் கன்னிகள் முதிர் கண்ணன்கள் அப்படிம்ப, அதாவது 30-32 வயசு ஆன பெண்ணுக்கு 36 வயசு இருக்க ஆணுக்கு கூட திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. இப்போ இளம் வயதினருக்கு அப்போ திருமண காலகட்டம் வந்தாச்சு. தசாபுத்தியும் லக்ன அமைப்பும் கரெக்டாக வந்தால் திருமணத்தை முடிச்சிடலாம். இக்காலம் தாழ்த்தக்கூடாத ராசி இந்த விருச்சக ராசி. ரொம்ப தள்ளி போட்டுட்டு திருமணம் இருக்கா இல்லையா, நடக்குமா நடக்காதா, அதாவது காலத்திலே அறுவடை செய்யும்பாங்க, அதை விட்டுருவாங்க, அப்புறம் போட்டு புலம்பிகிட்டு இருப்பாங்க. அது தவறு. இந்த ராசி இப்போ சார் இடம் வீடு வாங்குறோமா, பொதுவாகவே இந்த ராசிக்கு இடம் வீடு சம்மந்தப்பட்டு வந்துட்டுருக்கு. 4ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் இடித்து கட்டக்கூடிய ஒன்றை மாற்றி செய்யக்கூடிய, ஆல்ரெடி இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ பழைய வீடு இருக்கிறவங்க கொஞ்சம் இடித்து கட்டி வாங்கலாம். புதுசாக வீடு அப்படிங்கிறது பார்த்து வாங்கணும். இது சூட்சமம். சார் குலதெய்வம் உங்களை அழைக்குதுன்னு சொல்லலாம் சார். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் தான் குலதெய்வம் சொல்லும். அங்கேயே சனி பகவான் இருக்கார். காவல் தெய்வங்கள், கன்னி தெய்வங்கள், சிறு தெய்வங்கள்னால் அதாவது பெரிய கோயில்கள் இல்லாமல் வீட்டு அருகிலே இருக்கக்கூடிய தெய்வங்கள், அந்த மீனில் சொல்கிறேன். அப்போ அந்த தெய்வங்கள் தாங்க உங்களை காத்து நிற்க போகுது. அதாவது மஞ்சக்காமலைக்கு மருந்து கீழாநெல்லி. அந்த கீழாநெல்லி நம்ம காலுக்கடியிலே கிடக்கும், மதிக்கவே மாட்டோம். ஆனால் எங்கேயோ போய் பார்ப்போம். நம்ம வீட்டை சுற்றியே இருக்கிற நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற விஷயம் இருக்கும். இறைவன் பாருங்கள், வெயிலுன்னு தெரிஞ்ச அந்த நேரத்தில் தர்பூசணி பழம் வருது. அதாவது ஒவ்வொரு ஊர் பக்கம் சொல்லுவாங்க, இந்த வாட்டர்மெலன், அதை தான் சொல்ல வரேன். அப்போ அவ்வளோ வெயில் இருக்க நீர் சம்மந்தப்பட்டது இறைவனுக்கு தெரியுங்க. எந்த ஊர் இருக்கோ அந்த ஊரை சுற்றி நம்ம 2 தெரு 3 தெருவுக்குள்ளே ஒரு வரியாரம் இருக்கும். அதை பிடிச்சிக்கங்க. ரைட். இப்போ மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க, ஹையர் எஜுகேஷன் படிக்க, காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அற்புதமான காலகட்டம். GRE TOEFL எழுதுங்க. சார் இந்த ராசிக்கு இப்போ காதல் ஏற்படுகிற அம்சம் உண்டு. இப்போ குறிப்பிட்ட வயது இருங்க, ஃபஸ்ட்டு கவனமாக இருங்க. காதல் வயப்பட வாய்ப்புண்டு. அது ஃபஸ்ட்டு கேரக்டர் நல்லா இருக்கா, வயது வித்தியாசங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. காதல் வயப்பட்டு அதில் திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. அஞ்சல், பொதுவாக 5ஆம் இடத்துல சனி இருந்தாலே திருமண அமைப்பை சிறப்பாக பண்ணிடும். ஆனால் முக்கியமாக அதாவது 7, 2, 5, 11 தொடர்பு ஏற்பட்டால் காதல் திருமணம் நிறைவேறும். 5 வந்து சனி மட்டும் இருந்துட்டான். 4 போன டைம் இருக்கும்போது எவ்வளோ மேரேஜாக தடங்கள் ஏற்படுத்தி இருப்பார். இப்போ அப்படியே மாறுது. பூர்வீக சம்மந்தப்பட்டது, இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட், இது மாதிரிலாம் அற்புதமாக இருக்குது. அதில் குறிப்பாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு. சார் பிஸ்னஸ் பண்ணலாமா? சார் உங்கள் ராசிக்கு 10ல் கேது பகவான் இருக்கார். எது செய்தாலும் நியாயமாக கரெக்டாக பண்ணால் ஜெயிச்சுட்டே வந்துடுவீங்க. 10ல் கேது சம்மந்தப்பட்ட, 10ல் பாவியாக இருக்கார். தொழில் சம்மந்தப்பட்டு சூப்பர். ஆனால் கேது இருக்கும் காலகட்டத்தில் கவனமாக செயல்படுத்த வேண்டியது, வேகப்படுத்த வேண்டிய காலகட்டமாக உண்டு. ஆக சிறப்பாக இருக்கும் என்பது மாற்று கருத்தே இல்லை. இப்போ சார் வெளிநாடு முயற்சி பண்ணலாமா? சார் இது தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்க்கணும். கோச்சாரத்தில் 50-50 இருக்குது. வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க வேண்டியது காலகட்டம். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் முக்கியமான கவனிக்க வேண்டியது உண்டு. இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு சரி, யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இது மாதிரிலாம் தான் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகள். முக்கியமாக குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. ஆரம்பங்கள் 2ஆம் இடத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் வாய்ப்புகள், பொருளாதாரங்கள் நிறையா இருக்குது. ஆக வெற்றி வாய்ப்பை உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. ஆக சிறப்பான காலகட்டத்தில் முடிவெடுங்கள்.